ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவங்களாக லைவில் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செட்டப் வந்துட்டு பிக் பாஸ் வந்து அமைச்சிருக்கார். ஏன் அப்படின்னா இன்னிலேருந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ஆரம்பிச்சாச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக வந்துட்டு நம்மளுடைய தீபக் அவர்களுடைய மனைவி தான் உள்ளே வந்தாங்க. மனைவி அண்ட் மகன் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, போட்டு பொழந்தாங்க. ஒரு பக்கம் செம்ம காமெடியாக பண்ணாங்க. இமிட்டேட் பண்ண விஷயங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள வச்சுக்கிட்டு தீபக் வந்து சௌந்தர்யாவை கலாய்ச்சது கொஞ்சம் டூ மச்சாக தெரிஞ்சுது. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார் தீபக் அப்படின்னு. எல்லோரும் ஷாக் ஆனாங்க. வெளியில் உங்களுக்காக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு செட்டப் செஞ்சு வச்சுருக்கோம், போய் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு போய் ட்ரெஸ்லாம் மாற்ற போயிட்டார். மனுஷன் குளிக்கவே இல்லை. ஏன்னா தூங்கி எழுந்துச்சு அப்படியே அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் எங்கே தூங்க குளிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு அதுங்களும் வந்துட்டு இவங்க முத்துவை கலாய்க்கிறதும் முத்து இவங்களை கலாய்க்கிறதும். அதுக்கப்புறம் ரஞ்சனி பார்த்தீங்கன்னா ராயானை போட்டு கலாய்ச்சது, ஜாக்லின்லாம் செம்மையாக வச்சு செஞ்சாங்க. சௌந்தர்யாலாம் போட்டு செம்ம கலாய்ச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் போயிட்டு அந்த ஃபோட்டோ பூத்தாண்ட போயிட்டு தனியாக முதல் இவங்க எடுத்தாங்க ஃபோட்டோஸை. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமார் என்ன பண்ணார், வாங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்துப்போன்னு சொல்லிட்டு போய் எடுத்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஒரு கண்டிப்பாக ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸாக கண்டிப்பாக இருக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், நம்மளாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. நம்மளோட உறவினர்கள் உள்ளே வரும்போது அவங்களோட இந்த கண்டஸ்டண்ட்டும் எடுத்த ஒரு அனுபவம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு நினைவாக ஒரு விஷயம், அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப பூரிப்பாக இருந்துச்சு. நம்மளுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது இந்த நாமினேஷனு உள்ளே வர சண்டைகள் நினச்சா வேணாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குற வேலையை மட்டும் பார்ப்போம், அவங்க விளையாண்டுக்கிட்டோம் அப்புறமா தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது தீபக் ஃபேமிலி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் ரயான் ஃபேமிலி, விஜய் விஷால் ஃபேமிலி இவங்களும் வந்துட்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய அன்ஷிதா சூப்பராக சேரீயில் இருக்காங்க. அதை பார்த்தீங்களா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.